தசமகா வித்யாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 ஃபார்ம்ஸ் ஆஃப் காடஸ் மகாசக்தி. ஸோ தசமகா வித்யாக்களை எல்லாரும் அவ்வளோ சுலபமாக வர்ஷிப் பண்ணிட முடியாது. அதுக்கு வந்து நிறைய நியம நிஷ்டைகள் இருக்குது. இட் இன்வால்வ்ஸ் காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர்ஸ். ஸோ நமக்கு தசமகா வித்யாவில் எல்லாருக்குமே தெரிஞ்சவங்கன்னு பார்த்தா காளி நமக்கு நல்லா தெரியும். காளியை விட ஒரு ஃபியர்ஸ் அஸ்பெக்ட் உள்ள காடஸ் இருக்காங்க. அவங்க வந்து மா தாரா. பெங்காலில் வந்து தாரா மா மேலே ரொம்ப பக்தியான மக்கள் இருக்காங்க. தாராமாங்கிற பேர் நினைவு வரப்போ எல்லாமே பாமகேப்பா அப்படிங்கிறவங்களும் பெங்கால் மக்களுக்கு நினைவு வரும். இப்போ நமக்கெல்லாம் ஒரு செம்பருத்தி பூ, இன்றைக்கி வீட்டில் இருந்த செம்பருத்தி பூவை பார்த்துட்டு தான் இது எனக்கு தோணுச்சு. நமக்கெல்லாம் ஒரு செம்பருத்தி பூவை பார்த்தா என்ன தோணும்? ஆனால் பாமகேப்பா அவருக்கு அந்த சிகப்பு வண்ணத்தில் அவர் தாராவை பார்த்தாரு. கிட்டத்தட்ட பெங்கால் மக்கள் வந்து பைரவரோட அம்சமாகவே பாமகேப்பா அவரை நினைக்கிறாங்க. ஸோ தாராமா பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஜெய் மாதாரா.